ஹாய் குட் மார்னிங். நாங்கள் ரீசெண்டாக போயிருந்த ஜோலார்பேட்டையோடைய மினி விலாக் தான் இது. எப்பவும் போல் நல்ல தூக்கம், நிறைய அரட்டை, இப்படி தான் ஜாலியாக இருந்துச்சு. சமையலுக்கு வந்து அன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் போட்டு போண்டா மாதிரி செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வேஸ்ட்டாக போதேம்மா, என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரி கொடுங்க, வெண்டைக்காவையும் எதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த கொஞ்சம் கடலை மாவில் வெண்டைக்காவை போட்டு ஒரு வெண்டைக்காய் மசாலா மாதிரி பொரிச்சு எடுத்தோம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா, டாப் அண்ட் பாட்டம் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. கேட்டால் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படின்னாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க பசங்க, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு சமையலும் ஆகிடுச்சு. எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் வண்டி எடுத்து நல்லா ஊர் சுற்ற கிளம்பணும். நிறைய இடம் போகணும், நிறைய பொருள் வாங்கணும், நிறைய பேசணும். இதெல்லாம் தான் இந்த ட்ராவலில் வந்து நடந்த விஷயங்கள். இங்கே கிடைக்கக்கூடிய உள்ளூர் பலகாரம்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம். என்னன்றது வீடியோவில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். இங்கே ஃபேமஸான டீ கடையில் டீயும் காஃபியும் வாங்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் சொல்கிறவங்கலாம் கண்ணை முடிக்கோங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட ஐட்டம்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் அதை தான் சொல்வீங்க. எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிச்சி ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். திருப்பியும் ஈவினிங் எட்ரா வண்டின்னு சொல்லிவிட்டு எடுத்து கிளம்பிட்டு இப்போ வந்து துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். ஜோலார்பேட்டையில் இந்த சாய்ராம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை. ஸோ இங்கே துணி எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக நல்லாவும் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நைட்டு எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு கூடவே டெசர்ட் சென்னையிலேருந்து வாங்கி வந்த கேக்கு அதையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் மனசே இல்லாமல் கிளம்பி சென்னைக்கு வந்தோம். பகலில் வெளிச்சத்தோடு கிளம்பி சென்னைக்கு வந்தோம். ஆனால் போய் சேரத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. யாருக்குமே மனசே இல்லை அங்கேருந்து வரத்துக்கு. திருப்பி எப்போ ஜோலார்பேட்டை போகிறனோ அப்போ கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து விலாக் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.